ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கனோட ஈரல் வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் தான், ஹோட்டலில் எப்படி செய்வாங்க அப்படின்னு ரெசிபி கேட்டுட்டு தான் செஞ்சு காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனோட லிவர் தொக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த சிக்கனோட லிவரை மேலே இருக்கக்கூடிய வெள்ளை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. இந்த ஈரலை நம்ம எந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணுறோமோ அதுக்கு தக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஈரலை அதில் சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையும் போட்டு சேர்க்க வேண்டாம், 2 தடவை போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டைம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் அப்படி எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோட கலர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கே தெரியும். எல்லா பக்கமும் லைட்டாக கிளறி நல்லா வேகும்படி வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் சொல்லக்கூடிய அளவோட உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட பிள்ளைங்க எல்லாருமே இதை விரும்பி கேட்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி தொக்கு மாதிரி வைக்கலான்னு பார்க்கலாம். வாணலியில் எந்த எண்ணெயில் இந்த ஈரலை பொரித்து எடுத்தோமோ அதே எண்ணெய் மீதி இருக்கும். அந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம தனியாக எண்ணெய் ஊற்றுறத விட அந்த ஈரலை பொரித்த எண்ணெயிலேயே நம்ம இந்த தொக்கு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்குக்கு நாம் தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல, ஃபுல்லாக இந்த எண்ணெய் தான். நாம் போட்ட வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த உடனே அந்த வாணலி கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வாசனை நல்லா கமகமன் இருக்கும். லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வாணலி அடிப்பிடிச்சிருக்கோம். ஆனால் தக்காளி சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சதெல்லாம் இந்த தொக்கோடு ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சிக்கன் லிவருக்கு மட்டன் மசாலாயா அப்படி யோசிப்பீங்க. ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. டேஸ்ட்டு அதனால தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மசாலையும் போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவு நாம் இதை வதக்குறோமோ அதுக்கு தக்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளிலலாம் இந்த மசாலா நல்லா இறங்கட்டும். உங்களுக்கு அப்படியே வாணலி அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக மலைச்சாரல் மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ஒரு அளவு வச்சு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஊற்றினா டேஸ்ட்டு போயிடும். கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றினா போதும். இப்போ இதில் அந்த சிக்கன் லிவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஈரலை கழுவிட்டு அதில் முதல்லையே உப்பு மஞ்சள் போட்டு தான் வச்சுருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்தா கூட பரவாயில்ல. இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கிளறி விடாமல் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்ல கமகமன் மணக்கும். இந்த டைமில் இதில் நம்ம பொரித்து வச்சுருக்கக்கூடிய ஈரலை சேர்த்துக்கலாம். பொறுமையாக கிளறி விடுங்க.
எந்த அளவு நீங்கள் கிளறி விடுறீங்களோ அதுக்கு தக்க அந்த ஈரலில் அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கணும். நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து ஸ்லோவாக இதை பண்ணிடலாம். மொத்தத்தில் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ ஈரலில் வந்து அந்த ஜூஸினஸ் எல்லாமே இறங்கி எண்ணெய் வந்து மறுபடி பிரிஞ்சு வரட்டும். கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விடாமல் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட மணமும் அதில் அப்படியே இறங்கும். இப்போ கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நல்ல மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மிளகை மிக்சியில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி சேர்க்குறத விட கடையிலேருந்து 10 ரூபா பாக்கெட் நல்ல மிளகுத்தூள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப போட வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடி மூடி வச்சுக்கோங்க. சிம்லே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து லைட்டாக அடுப்பை கூட்டி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதும் இதை எடுத்து சுட சுட சோறு கூட வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதுக்கு வந்து பருப்பு குழம்பு, ரசம் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று இது சப்பாத்தி பூரிக்கும் இந்த சிக்கன் லிவர் தொக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.